நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த ஜாஸ்வா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள் போகும் முன்பதாக ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி, அன்புள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சேனல் மூலமாக என் ஆண்டவரே இந்த ஜனங்களை சந்திப்பதற்கு, இந்த அன்பான குடும்பத்தை சந்திப்பதற்கு எனக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையோடு, ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் அவங்களுக்கு தேவையை சந்திங்க. இன்றைக்கு இந்த நேரத்தில் நீ பேசுகிற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இந்த நாளில் தொடப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த ஜாஸ்வா சேனல் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை தருவார், நல்ல ஒரு வார்த்தையை தருவார். நான் ஒரு வாக்குத்தத்த வசனமாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இந்த வசனத்தின்படி நான் வாழ கற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதிலும் நான் ஆண்டவருக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி, ஆனால் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நான் உமக்கென்று நான் வாழ்வதற்கு இந்த நாளிலே எனக்கு தரக்கூடிய வார்த்தையின் நிமித்தம் நான் கற்றுக்கொண்டு நான் உமக்கென்று நான் பிரயாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு கர்த்தரிடத்தில் இப்பொழுது டிவியின் முன்பதாக இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். இன்றைக்கும் சில காரியங்களில் நமக்குள் சமாதானம், ஆண்டவரே என் குடும்பத்தில் என் மனைவிக்கும் எனக்கும் அடிக்கடி எனக்கு தகராறு வந்து கொண்டே இருக்கிறது, அதில் தான் எனக்கு ஒரு விடுதலை வேணும், என்னை என் மனைவி புரிஞ்சு கொள்ளவே மாட்டுக்கிறா அப்படி என்று சொல்லி இந்த டிவியின் முன்பதாக இருக்கிறீங்க. ஒருவேளை என் கணவர் நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டுக்கிறாங்க அப்படி என்று சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதுதான் இன்றைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எண்ணியிருக்கிறீங்க. என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்துட்டா நான் தேவனுக்காக நான் சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீங்க. நீங்கள் அதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சமாதானம், உங்கள் கணவன் மனைவிக்குள்ள அநேக போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது போல சிலர் கணவர்மார்கள் தன் மனைவியை பார்த்து எரிஞ்சு விழுகிற அது நிமித்தம் சமாதானம் கிடையாது. சிலர் மனைவி தன் கணவர் வேலைக்கு போயிட்டு ஆபீஸ் போயிட்டு வந்த உடனே எரிஞ்சு விழுகிற மனைவி கணவர், இப்படி பல விதத்தில் உங்களை போராட்டத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவை. அதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த டிவி முன்பதாக இருக்கிறீங்க. நீங்கள் டிவி முன்பதாக இருந்து கொண்டு ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நன்மை எனக்கு நடந்துராதா என்று சொல்லி. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறது, வருமானம் நல்ல கை நிறைய நான் சம்பளம் வாங்குகிறேன், என் மனைவியும் என்ன செய்கிறா சம்பளம் வாங்குறாங்க, எல்லா தேவையும் இருக்கிறது, கிணறு இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்கிறது, வசதி அவ்வளவு வசதி, ஆனாலும் சமாதானம் இல்லை. அதற்காகத்தான் தேவன் நீங்கள் இன்றைக்கு டிவியின் முன்பதாக இருக்கிறீங்க. இந்த டிவி முன்பதாக இருந்து கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஒரு நன்மை இன்றைக்கு தரப்போகிறார் ஆண்டவர் என்று சொல்லி. அதைத்தான் ஆண்டவர்
இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் பாருங்க. நீங்க எதை குறித்து இருக்கிறீங்களோ, ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கு நிமித்தம் அடிக்கடி சண்டைகள். சில நேரத்தில் மாமியா இனி வந்த நேரத்திலிருந்து எங்கள் வீட்டு குடும்பத்தில் வாரிசு இல்லை முத என் வீட்டுக்கு மருமகனாக வந்தான், ஆனால் குழந்தை இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு போராட்டம், குழந்தை பாக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அதுக்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் டிவி முன்பதாக காத்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை குறித்து இருக்கிறியோ, எதை குறித்து நீ ஆண்டவரிடத்துல எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறியோ, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உனக்கு ஒரு சமாதானம் உண்டு. உன்னுடைய மனைவி என் வார்த்தையை கேட்கவே இல்லை, என் கணவர் என் வார்த்தையை புரிஞ்சு கொள்ளவே இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? அவர்கள் ஆண்டவர் மத்தியிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் கணவரோடு பேசுவார். உன் மனைவியினுடைய அன்பை பார்த்தியா? உன்னுடைய மனைவி எவ்வளவு உனக்கு அன்பா இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவாங்க. அதே போல உன் மனைவி எரிஞ்செறிஞ்சு விழுறாங்களா? ஆஃபீஸில் போய் நான் வேலை செய்ய முடியலை, கம்ப்யூட்டர் முன்பதாக இருந்தாலும், நான் விவசாயம் பார்த்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை நான் கூலி வேலைக்குத்தான் நான் போகிறேன் அப்படி என்று சொன்னாலும், என் மனைவி இந்த வார்த்தை திட்டி விட்டாங்களே, நீ என்ன உழைச்சி என்னத்தை கண்ட, எந்த ஒரு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, சமாதானமே இல்லைன்னு சொல்லி வேதனையோடு இருந்தீங்களா? நீங்கள் வேலை பார்க்க இடத்துல மனம் கசந்து உன் கண்ணீர் வெளியே வரலை, ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பேர் தன்னுடைய இருதயத்தில், ஆண்கள் எத்தனை விதமான ஒரு போராட்டத்தில், வெளியே சொல்ல முடியாத வேதனையில் இருந்து கொண்டிருந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். நீங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம், அன்பான மனைவியா தருவாங்க ஆண்டவர், அன்பான கணவர், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தில் தேவன் உங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் குடும்பத்தில் சமாதானம் வரும். எல்லாவற்றிலுமே ஒரு காரியம். அப்ப அந்த சமாதானம் நமக்கு தேவை, அந்த சமாதானம் நம்ம குடும்பத்திற்கு தேவை. என்ன பண்ணுவது? ஆண்டவரிடத்துல நாம் என்ன கேட்பது? ஏதோ ஒரு விதத்துல கோபம், பிசாசு, எரிச்சலின் ஆவி உன் குடும்பத்தில் இருந்து கிரியை செய்யும். அதனால தான் உன் வீட்டில் மறுபடி சண்டைகள். ஏன் சண்டை வரணும்? சண்டை, கோபம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில், அது நிமித்தம் தான் உங்களுக்கு சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கையோடு என்னோடு காத்திருக்கிற, அதனால தான் இந்த நேரத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற. இந்த இடத்துல நீ கேட்டுக்கொண்டிருக்கிற, யோசித்து பாருங்க. நீங்க அந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஐஸ்வர்யம், சமாதானம் வேணும், சமாதானம் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும்னா என்ன பண்ணுவது? ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் கணவன்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். இனி என் மனைவியை நான் திட்ட மாட்டேன், என் கணவரை நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன், என் கணவருக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுதுதான்
ஒரு ஐஸ்வர்யமான ஒரு சமாதானம் வரும். எதற்கெடுத்தாலும் குறையை கண்டுபிடிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு காலம் முடியாது. அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு சமாதானத்தை தருவதற்கு நான் என்ன செய்வது? நீங்க முழங்கால் படியணும். வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசத்தோடு, ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறை இருக்கு, என்ன குறை இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற திமிர்த்தி நிமித்தம் என் மனைவியை நான் திட்டுகிறேனா, ஆண்டவரே என்னுடைய பெருமையின் நிமித்தம் என் குடும்பம் யாரு தெரியுமா, என் குடும்பத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நீ எனக்கு கிடைச்சியே, நீ வந்தது நிமித்தம் என் வீட்டிலே சமாதானம் இல்லை என்று சொல்லி அந்த திமிரோடு இருக்கிற அந்த சுபாவ குணம் இருக்குமானால் ஆண்டவரிடத்துல கேளுங்க. அந்த குணத்தை நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. இந்த குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே நான் ஊழியத்தை கூட நான் செய்வேன், எனக்கு அந்த திமிரான குணத்தை மாற்றுங்க. அந்த பெருமையை ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பெருமை மாறணும். எங்க தாத்தா யாரு தெரியுமா, என் குடும்பம் அவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் தெரியுமா, அவ்வளவு நான் கௌரவமா இருக்கிறேன் தெரியுமா என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீங்களா? அது நிமித்தம்தான் அதைத்தான் பிசாசு என்ன செய்யறான், பயன்படுத்தி விடுகிறான். பாருங்க, குடும்பத்துல பிசாசு உங்கள் இருதயத்தில் தூண்டுவான். நீ எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வாழ்ந்த, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தல்லா, உன் மனைவிக்கு என்ன செய்யற, உன் மனைவி என்னத்தை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி ஒன்று தூண்டி விடுவான். அவன் என்ன சமையல் பண்ணா தூண்டி விடுவான், சண்டை இழுத்து விடுவான். அது பிசாசினுடைய தந்திரம். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் அதை என்ன செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசம் இருந்து, ஆண்டவரே எனக்கு என்ன இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற பெருமை நிமித்தமா என்னுடைய கோபம் ஏன் எனக்குள்ள வருது, திடீர்னு எனக்குள்ள கோபம் வருதே அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமையை ஆண்டவரிடத்தில் ஒரு மணி நேரம் ஆண்டவரிடத்துல பாதத்தில் இருந்து, ஆண்டவரே எனத்துல என்ன குறை இருக்கு அதை மாற்றுங்க, ஆண்டவரே எனக்குள்ள என்ன குறை இருக்கு அதை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம், நீங்க கேட்கின்ற சமாதானம் உங்களுக்குள்ள அது பிரவேசிக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணி. ஆண்டவர் சொல்றார், யோவான் 14:27 சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை என்று சொல்லி. நீங்க எந்த விதத்திலையும் நீங்க ஆண்டவரை நீங்க நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த சமாதானம் நமக்குள் எங்க இருக்கிறது? பெருமையின் நிமித்தம்தான் நம்ம குடும்பத்துல சமாதானத்தை இழந்துடுறோம். நம்முடைய திமிரு நிமித்தம், ஒருவேளை சமுதாயத்துல பெரிய ஆளா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெருமை, நான் யாரு தெரியுமா, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் தெரியுமான்னு சொல்லி உன் மனைவிட்ட நீ காட்டாத. உன்னுடைய கணவரிடத்துல நான் எப்படி எங்க அப்பா வீட்டில் வாழ்ந்தேன் தெரியுமா, மனைவிங்க சொல்றீங்க. அது நிமித்தம் தன் குடும்பத்துல டைவர்ஸ் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்துல டைவர்ஸ் ஆகக்கூடிய காரியம் கிறிஸ்துவ குடும்பத்துல அதுதான் நடக்கிறது. எங்க வீட்டுல எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா, எங்க வீட்டுல அவ்வளவு என்னை யாரும் எங்க அம்மாலாம் என்ன வேலையே யோக மாட்டாங்க தெரியுமா, நான் உங்களுக்கு நான் சோப்பு போட்டு நான் தரணுமா, உங்களுக்கு சோறு கஞ்சி காய்ச்சி கொடுக்கறதுக்கு நான் எப்படி என்று புலம்பிக் கொண்டு கணவரோட நீங்க போராடாதங்க. நீங்களும் ஆண்டவரிடத்துல வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசம் இருங்க. நம்ம இடத்துல என்ன குறை இருக்கு, நீங்க என்ன செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் நீங்க சர்ச்சைக்கு போயிட்டு, இங்க ஆலயத்திற்கு நீங்க போயிட்டு வந்து கூட நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளில் கூட நீங்க கலந்து கொள்ளலாம். நீங்க கலந்து கொண்டு நீங்க வீட்டுல வந்து கூட கொஞ்சம் பொறுமையா இருந்து, ஏன்ட்ட என்ன குறை இருக்கு, என்ன காரியம் இருக்கிறது, எனக்கிட்ட என்ன காரியம் சம்பவித்து கொண்டு இருக்கிறது, ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, ஆண்டவர் தான் தந்துட்டாரே, உனக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்
என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், ஆனால் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் எனக்கு ஏன் இல்லை அப்படி என்று சொல்லி மனைவிகள் தன்னுடைய குடும்பத்தில் நினைக்கணும். அது மாத்திரமல்ல, மனைவிகள் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தன்னுடைய கணவர் எங்கே வேலைக்கு போனாலும், ஆண்டவரே அந்த வேலையை நீர் ஆசீர்வதியும். வீட்டிலிருந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே அந்த இடத்துல அவங்க நல்ல சமாதானத்தோடு என்ன செய்யணும், வேலை செய்யணும். அவங்க என்ன வேலை செய்தாலும் சரி, ஒருவேளை அவங்க ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட, ஒரு விவசாயம் பார்த்தா கூட, அந்த இடத்துல எங்களுக்கு பரிபூர்ணமான இடத்துல நல்ல பரிபூர்ணமாக எங்களுக்கு விளையணும்னு சொல்லி நீங்கள் காத்திருந்து ஜெபிங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த சமாதானம் உங்களுக்குள் நிறைந்த உடனே உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் தெருவில் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் ஊரில் உங்களை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். அதான் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் சொல்லுகிற ஒரு காரியம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, கலங்காதுங்க, உங்களுக்கு சமாதானம் வரும். நீங்கள் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் தன்னை உணர்ந்து முதல் நாம் செபிக்கும் பொழுது நமக்குள் ஆண்டவருடைய ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி தான் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒளி. உங்கள் இருதயத்தில் அந்த வல்லமை உங்களுக்குள் வரும். உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதமான ஒரு சமாதானத்தின் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் வரும். அந்த இடத்துல உங்கள் குடும்பமே, நீங்களும் கணவன் மனைவி உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீங்க. பெரிய ஐஸ்வர்யம் இருந்தால் தான் நமக்கு சமாதானம் அல்ல, பெரிய பணக்காரங்களாக இருந்தால் தான் எனக்கு சமாதானம் அது அல்ல. நமக்குள் இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில் வரட்டுக்கு வருவோம். வீம்பு நிமித்தம் குடும்பத்தில் ஒரு காரியம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் சொன்னா தான் நீங்கள் கேட்கணும், நான் சொன்னா தான் நீங்கள் அதை பண்ணணும், நான் சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி அந்த வீம்பு. சில என்ன செய்றீங்க, கோபம் வந்த உடனே சில நேரத்தில் படுது. அதுதான் உங்கள் குடும்பத்தை தெரியுது, அது பிசாசு கொண்டு வருது. அதுதான் அந்த வீம்பை கொண்டு வருவதும் உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது பிசாசு. நீங்கள் அதை என்ன செய்யலை, அந்த பிசாசை விரட்ட வேண்டும் என்றால் நீங்கள் கருத்தாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் அங்கே சமாதானம். யோவான் 14:27 சொல்லுது போல, நான் உங்களுக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆனால் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இந்த உலகத்தின் இருக்கிற எல்லாற்றை விட உங்களுக்குள்ள சமாதானம், உங்கள் ஆத்மாக்குள்ள ஒரு சமாதானம், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம். இந்த சமாதானம் தான் அந்த வீட்டுக்குள்ள சண்டையை கொடுத்து கொண்டு இருக்கிற பொல்லாத ஆவி. அந்த ஆவியை தேவன் மாற்றி தருவார். அந்த ஆவி தான் உங்கள் குடும்பத்தை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது, அந்த குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்து போடுகிறது. அப்போ இது ஒரு விதத்தில் சில குடும்பத்தில் இப்படி குடும்பத்துக்குள்ள பிசாசு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதத்தில் தான் சமாதானம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிவாத குணம், உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காரியம், அது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம். நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சி அனுப்பீர்கள். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசு சாமி, இந்த சேனல் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறது சுவாமி. ஒரு சில குடும்பத்தில் தான் எலியும் பூனையும் போல, சிலர் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எங்களுக்கு வேண்டாம், வேணும் ஆண்டு, இந்த சமாதானம் எங்களுக்கு வேணும், இந்த சமாதானம் தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்துருங்கப்பா. இன்றைக்கு இந்த சமாதானம் பவர் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டு ஒரு அன்பு சகோதரி, என் மருமகளும் இப்படித்தான், என் மகனும் எங்கள் மகனுடைய வீட்டில் எப்படி சண்டை நடக்கிறது,
எஸ் ஃபாதர், எல்லாம் மாறணும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. என் மகன் வீட்டில் தான் இப்படி சண்டை நடந்து கொண்டே இருக்கு ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. என் மகள் வீட்டில் தான் இப்படி சண்டை நடந்து கொண்டுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இனி இந்த சண்டை வேண்டாம், எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நன்றி. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற குறையை காட்டும், என் மனக்கண்ணுக்கு காட்டும். கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு, நான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, எனக்குள்ள கௌரவம் வைராக்கி இருக்கு, என் குடும்ப கௌரவம் இருக்கு, குடும்ப சாபங்கள் இருக்கிறது, எல்லாம் எடுத்து போடுங்க. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேணும். இந்த குடும்பத்தில் சில வீட்டில் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது, சில வீட்டில் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கு. ஒரு சில குடும்பத்தில் மாத்திரம் இதுதான் சண்டைகளுக்கு காரணம். இந்த சண்டைகளுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் பரிசுத்தமாக இருப்பாங்க. யாருக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த குடும்பங்களை சந்திப்பீராக. ஆண்டவர் இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர்தான் ஆண்டவரே கொடுக்க முடியும். ஆண்டவர் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. உம்முடைய கிருபையின் நிமித்தம் ஆண்டவரே மன உருக்கத்தின்படி நீர் ஆசீர்வதித்தருளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இது குடும்பத்தின் சமாதானத்தின் தேவன் என்று ஒவ்வொருவரும் நீர் அறிந்து கொள்ளத்தக்கதாக இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தின் வல்லமை இறங்கட்டும், அந்த ஒளி இறங்கட்டும்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவருடைய வல்லமை இப்பொழுது கிரியை செய்யட்டும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே நன்றி ராஜா. எஸ் பாபா ரீவரி சங்கரபதீக்கரபரபா. அன்பு ஒரு சிறு பிள்ளை, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அடிக்கடி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சிறு பிள்ளையின் வேதனை ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவருடைய கிருபையின் வல்லமை. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீ செத்துருன்னு சொல்லி குடும்பத்துக்குள் பேசிக்கொண்டு கொடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போவதாக. மாற்றத்தை கொடும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம். இன்றைக்கு அந்த சமாதானத்தை கொடுத்துருங்க. இன்றைக்கு அந்த சமாதானம் ஆண்டவரே சண்டையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி, ஆண்டவரே வானமண்டலத்தின் பொல்லாத கிரியைகள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முன்னோர் செய்த சாபங்கள் பாவங்களோ ஆண்டவரே இந்த குடும்பத்தை நெருங்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இன்றைக்கு அந்த சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, சமாதானத்தை கொடுத்துருங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள சமாதானம் வந்து விட்டது. விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு சாட்சியாக நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.